Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 34. மருந்தும் உட்கொண்டு ஆகாரமும் அருந்திய பிறகு ஆஷா என்கிற அந்த குஜராத்தி பெண்ணின் உடல்நிலை தேரத் தொடங்கியது என்று ஜகா மேலும் விவரிக்கலானால் சத்யாவிடம். ராதாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மந்திரம் போட்ட மாதிரி நடந்து கொண்டாள் ஆஷா. படுத்துக்கொள் என்றான். பழக்கப்பட்ட பூனைக்குட்டி போல ஆஷா படுத்துக்கொண்டால் போர்வையை உதறி காய்ச்சலால் பளபளத்து கொண்டிருந்த மேனியின் மீது போர்த்தினான். போர்வையின் ஓரங்களை அவள் உடம்போடு ஒட்டினார் போல் செருகிவிட்டு நெற்றியில் கை வைத்து பார்த்தான். இப்போது தேவலையா என்று கேட்டான். அப்படித்தான் அவன் கேட்டிருக்க வேண்டும். ரசூலுக்கு அவன் பேசிய குஜராத்தி மொழி புரியவில்லை. கண்களில் பயமும் பக்தியும் ஒளி வீச ஆஷா அவனை இமை கொட்டாமல் பார்த்தபடி தேவலை என்பதற்கு அடையாளமாக தலையசைத்தாள். பேசாமல் தூங்கணும் இனிமே என்பது போல ராதா ஏதோ சொன்னான். சரி என்று அதற்கும் பயத்துடன் தலையாட்டினாள். ஹருமியை சுட்டி காட்டினான் ராதா. அவனுக்கு ஒன்றும் தொந்தரவு தரக்கூடாது, சொன்னபடி கேட்கணும். விடி விளக்கை தவிர மற்றவைகளை அமர்த்திவிட்டு கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்தான் ராதா. வாசலில் நின்று கொண்டிருந்த ரசூலிடம் நீ போகலாம் என்று கூறிவிட்டு ஹருமியிடம் அந்த டாக்டரின் விலாசத்தை கொடு என்று கேட்டு எழுதி வாங்கி கொண்டான். வானவில்லுக்கு அவன் திரும்பி வந்தபோது நடையில் உல்லாசம் தெரித்தது. மெல்ல சீட்டி அடித்தபடியே படுக்கையில் சாய்ந்து கொண்டு காசிம் ஒரு கப்பு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா என்று கட்டளையிட்டான். மதுபான வகைகளில் அவனுக்கு நாட்டம் கிடையாது என்பதை அவன் வந்து சேர்ந்தவுடனே தெரிந்து கொண்டு விட்டான் ரசூல். ராத்திரி 11 மணிக்கு மேல் ராதாவுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு போய் கொடுத்த காசிம் அவன் உதட்டில் தொத்தி கொண்டிருந்த சிகரெட்டுக்கு நெருப்பும் பற்ற வைத்து கொடுத்துவிட்டு வெளியேறுகையில், காசிம் இரவோ ஸ்ரீநகர் அழகியை குல்மார்க் ஒய்யாரின்னு அளக்கிறீர்களே, இந்த குஜராத்தி மோகினியை பார்த்தியா என்று கேட்டு கண் சுமிட்டினான் ராதா. காசிம் எல்லா ரக மனிதர்களையும் பார்த்தவனாகவே ராதாவின் பேச்சை கேட்டு ஆச்சரியமோ அதிர்ச்சியோ அடையாமல், ஆமாம் சார், குஜராத்தி அழகிகளை இந்தியாவில் எந்த பொண்ணு நிற்க முடியாது சார் என்று வாயார ஆமோதித்து விட்டு வெளியேறினான். இரவு வெகு நேரம் வரையில் ராதாவின் சீட்டி ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது. ராதா எப்போது தூங்கினான் என்பது காசிமுக்கும் ரசூலுக்கும் தெரியாது. அதே போல் ராதா மறுநாள் காலையில் எப்போது எழுந்து கொண்டான் என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. படகு வீட்டு விருந்தாளிகள் பொதுவாக விடிய விடிய கண் விழித்து விட்டு பொழுது சாய தூங்குவது வழக்கமாக இருக்க ரசூலும் காசிமும் கூட எழுந்திருக்கும் முன்னால் ராதா எழுந்து கொண்டிருந்தான். வெந்நீர் குழாயில் அப்போது ரிப்பேர் ஏற்பட்டிருந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் குளிர்ந்த நீரிலேயே குளித்திருந்ததோடு உடை கூட மாற்றிக்கொண்டு விட்டான். காசிம் தலையை நீட்டியதும் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே எடுத்து வந்துடு என்று ஹருமியின் படகை காட்டினான். தொலைவில் சமையலறையிலிருந்து இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ரசூலுக்கு ஆத்திரமாய் வந்தது. எந்த ஹெருமியின் முகத்தில் விழிக்கக்கூடாது என்று அலட்சியமாக இருந்தானோ அதே பேர் வழியின் வீட்டுக்கு சாப்பாட்டை தூக்கி கொண்டு போக வேண்டும், குற்றவைகள் செய்ய வேண்டும். பல்லை நரநரவென்று கடித்து கொண்டே பொறுத்து கொண்டான். ரொம்ப மோசமான சீசன் இது. டூரிஸ்டுகள் வருகை என்பது அத்திபூக்கிற அதிசயமாயிருக்கையில் வருகிறவர்களையெல்லாம் பகைத்து கொள்ள முடியுமா? அவசரமாக காலை சுற்றுண்டிகளை தயாரித்து காசிம் பின்தொடர ஹருமியின் படகை அடைந்தான் ரசூல். அவனுடைய கோப பார்வையை புரிந்து கொண்ட ஹருமி அவனை சாந்தப்படுத்துகிற நோக்கத்துடன் தானும் கூட மாட 2 வேலைகளை செய்து ஒட்டி கொண்டான் ரசூலுடன். உள்ளூர் அவனுக்கும் ஒரு பதற்றம் இருக்கத்தான் செய்தது. இந்த புது விருந்தாளிகளால் கெடுதி எதுவும் ஏற்படாமல் நல்லபடி முடிய வேண்டுமே என்று. ரசூல் சென்றபோது ஆஷாவும் எழுந்து முகம் கழுவி பளிச்சென்று உடை மாற்றி கொண்டிருந்தால் காய்ச்சல் அடியோடு இறங்கிவிட்டதால் அவள் வதனத்தில் சாந்தம் நிலவி இருந்தது. ராதா கையில் பலகார தட்டுக்களுடன் திடுக்கிட்டு நின்றான் ரசூல் அந்த காட்சியை கண்டு. ஏனெனில் ராதா அவளுடைய கட்டிலின் கீழே அமர்ந்து ஆஷாவின் சூட்கேஸ்களில் ஒன்றை திறந்து வைத்து கொண்டிருந்தான். அந்த பெட்டியில் சிறு சிறு தந்த பேழைகளும் வெல்வெட் கேஸுகளும் இருந்தன. குஜராத்திகள் அணிகின்ற பல வகையான ஆபரணங்கள் ஒவ்வொரு பேழையிலும் காணப்பட்டன. உரிமையோடு அவற்றை பிரித்து பார்த்து கொண்டிருந்த ராதா தனக்கு பிடித்தமான ஒன்றை எடுத்து ஆஷாவிடம் நீட்டி மாட்டிக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆஷாவின் முகம் குங்கும சிவப்பாய் மாறிக்கொண்டிருந்தது. வேண்டாம் என்று அவள் முதலில் மறுப்பாள். நான் சொல்கிறேன், அணிந்து கொள் என்று அழுத்தமாக பணியாளுக்கு எஜமானன் கட்டளையிடுவது போன்ற குரலில் கூறுவான் ராதா. அவள் அதற்கு கீழ்ப்பணிந்து அவன் கொடுத்ததை செவியிலோ மூக்கியிலோ நெற்றியிலோ கழுத்திலோ அணிந்து கொள்வாள், ஆபரணத்துக்கு ஏற்ற மாதிரி. அருமையாக இருக்கு உனக்கு, ஏன் இவைகளை அணிய பயப்படுற? இளமையை அனுபவிப்பது பாவம் அல்ல ஆஷா. உடம்பை கொடுத்த கடவுள் அதை அழகப்பட வைத்துக் கொள்வதை ஆட்சேபிப்பான் என்று ராதா கூறுவான். பெரும்பாலும் குஜராத்தியில் தான் அவர்கள் பேசிக்கொண்டாளாயினும் நடுநடுவே ஆங்கிலம் வந்தது. ரசூல் பிரமை பிடித்தவன் போல நின்றுவிட்டான் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு. ஆஷாவின் மீது திடீரென்று எப்படி இவனுக்கு ஆதிக்கம் வந்தது? எந்த உரிமையின் பேரில் அவளுடைய அந்தரங்க உடைமைகளை கூட இவனால் கையாள முடிகிறது? என்ன சக்தி அவளை இவனுக்கு இப்படி அடிமைப்பட வைத்திருக்கிறது? இந்த ரகசியங்களை அறிய மாட்டாதவனாக ரசூல் வெளியிலேயே ஆணி அடித்த மாதிரி நின்றிருந்த போது ராதா அவனை கவனித்து விட்டான். ஏன்ப்பா நிற்கிற, உள்ளே வைத்து விட்டு போயேன், மெதுவாய் வா, அவசரமில்லை என்றான்.
அது ரசூலுக்கு இரண்டாவது அதிர்ச்சி. ஒரு சிகரெட் கிண்ணத்துக்காக ஊரை கூட்டியவன், ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்தா என்று சீரென்று சீறியவன் அதே ராதா தானே இவன்? குரல் எதற்காக இப்படி ஒரு கனிவும் அன்பும் ததும்ப வேண்டும்? மெல்ல மெல்ல இப்படி வையப்பா என்று மறுபடியும் அதே இனிமையான துணியில் சொல்லி டீப்பாவில் மெதுவாய் நகர்த்தினான் ராதா. ரசூலுக்காவது கொஞ்சம் கொஞ்சம் மனத்திடம் இருந்தது தன் உணர்ச்சிகளை காட்டாதிருக்கு. ஆனால் அப்பாவி காசிமோ ராதாவின் குரல் மாறுதலால் ஏற்பட்ட அதிர்ச்சியோடு அத்தனை நகைப்பேழைகளை திடீரென்று கண்ணுற்ற திகைப்பும் சேரவே தன்வசம் இழந்து விட்டான். அவன் கைகள் வெடவெடக்கத் தொடங்கின. அடுத்த வினாடி ஏந்தி வந்த தேநீர் கோப்பை கை நிழவி தடால் என்று அவன் காலிலே விழுந்து கவிழ்ந்தது. கொதிக்க கொதிக்க கொண்டு வந்திருந்த தேநீர் கஷாயம் அவனுடைய வெற்றுக்காலில் சர்ரென்று பாயவே அம்மா என்று அலறிவிட்டான். ஆனால் அவன் அலறலை கூட அமுக்கிய வண்ணம் ராதாவின் குரல் கோபாவசியத்துடன் ஒலித்தது. முட்டாள் என்று கத்தியவன் தனது வெள்ளை பேண்டில் தெரித்துவிட்ட தேநீர் கஷாயத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு பளிரென்று காசுவின் கன்னத்திலும் மறைந்து விட்டான். இத்தனையும் கண்மூடி கண் திறப்பதற்குள் நிகழ்ந்து விட்டன. கட்டிலில் அமர்ந்திருந்த ஆஷா என்ன என்று பதறிக்கொண்டு எழுந்திருக்க முனைந்த பிறகுதான் அந்த சூழ்நிலையில் நிதானம் பிறந்தது. ராதா சட்டனை எழுந்து அவள் கைகளை பற்றி கொண்டு உணவில் பதறாத என்று மணிக்கட்டில் மெல்ல தட்டி கொடுத்து அவளை ஆசுவாசப்படுத்தினான். நொடி நேரத்துக்குள் அவன் குரலில் அந்த போலி நிதானம் திரும்பிவிட்டது. வியக்கத்தக்க அமைதியுடனும் இனிமையுடனும், ரசூல் பாவம், என் காசிமின் மீது அத்தனை கோபிக்கிற? ஏதோ கை தர விட்டது, அதுக்காக அவன் அடிக்கலாமா? தப்புப்பா தப்பு என்று சொல்ல நாடான். என்ன என்று ரசூலும் காசிமும் ஹருபியும் பின்னாலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான். வியப்பும் சினவுமாய் கூவும் ராதாவின் பர்ஸ் திறந்து கொண்டது. முழுசாக 3-5 ரூபாய் நோட்டுகள் வெளிப்பட்டு ஒவ்வொருவர் கைக்கும் ஒவ்வொன்று வந்தன. ஆஷாவின் பார்வை சரியில்லாததை எத்தனை சாமர்த்தியமாக ராதா பயன்படுத்தி கொண்டு விட்டான். ரசூல், இந்த மாதிரி நீ கோபக்காரனை அடக்கம் இல்லாதவனாக இருப்பதனால இப்போது சொல்லிவிடு. நான் ஏன் மிஸ் ஆஷாவும் கூட வேறு படகுக்கு போய்விடுகிறோம். என்ன ஆஷா? கலங்கி குழம்பியிருந்த ஆஷாவின் வதனம் இப்போதுதான் தெளிவுற்றது. கத்தியதும் அரைந்ததும் ரசூல் தான் என்று எண்ணிக்கொண்ட பின்னர் அவளுக்கும் படபடப்பு குறைந்தது. ஆமாம் என்றாள் மெல்ல. குறிப்பறிந்து கொள்ள தெரியாதவன் ஸ்ரீநகரில் ஹாஞ்சியாக வாழ முடியுமா? சாரி மேடம் என்றான் காசிம். காலிலே சூடாய் தேநீர் கொட்டி விட்டதால் கத்திவிட்டேன். ஆஷாவின் முகத்தில் வேதனை படர்ந்தது. அடப்பாவம், இங்கே அருகில் வா என்று அழைத்து கையை நீட்டி துழாவினால். காசிம் அருகில் வந்ததும் அவன் காலை தொட்டு பார்த்து, கபோர்ட் மேல் தட்டில் ஒரு சின்ன டப்பா வச்சுருக்கேன் பாரு, ஆயின்மெண்டடு என்றாள். தயக்கத்துடன் காசிம் ராதாவை பார்த்தான். அவள் சொல்கிறபடியே செய் என்ற ஜாடையிலே பதில் கிடைத்தது. காசிம் அந்த களிம்பு சிமிழை எடுத்துக்கொண்டு நானே போட்டுக்கொள்கிறேன் மேடம் என்றான். உனக்கு தெரியாது இப்படி கொடு என்று சொன்ன ஆஷா சிறிது கூச்சவோ அருவறுப்போ கொள்ளாமல் அந்த ஏழை படகுகாரனின் அழுக்கு படிந்த எலும்பு கால்களை பிடித்து தன் கையாலேயே மருந்து பூசிவிட்டாள். தண்ணீர் படாமல் பார்த்துக்கோ என்ன என்றாள். ஆட்டுமா என்றான் காசிம். ரசூல், உங்களுக்கெல்லாம் பாவம் சிரமம், பிரேக்ஃபாஸ்ட் நாங்களே சாப்பிட்டுக்கிறோம், நீங்கள் போய் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்ச நேரம் என்று அன்பு ததும்ப கூறிய ராதா அவர்களை நெட்டி தள்ளாத குறையாக அறைக்கு வெளியே அனுப்பிவிட்டு கதவை உட்புறம் தாழிட்டு கொண்டான். அரை மணி நேரத்தில் அவர்களது காலை ஆகாரம் முடிவடைந்தது. வெளியே வந்த ராதா ரசூலையும் மற்றவர்களையும் படகின் மேற்குடிக்கு தனியே அழைத்துச் சென்றான். தாழ்வான குரலில், அந்த பொண்ணுக்கு கண்ணு பாதம் மட்டுமல்ல, ஒரு விசித்திரமான மனநோயும் பிடித்திருக்கிறது. அதை சரிப்படுத்துவதற்காக நானும் விசித்திரமான முறையில் அவளுடன் பழக நேரிடும். உங்களுக்கு சில சமயம் ஆச்சரியமாக இருக்கலாம், சில சமயம் கோபம் வரலாம், சில வேளைகளில் பயப்படும்படி கூட இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, அவள் முன்னிலையில் நீங்கள் எதையும் காட்டிக்கொள்ளக்கூடாது, புரிகிறதா என்றான். ரசூலும் காசிமும் சம்மதித்து தலையாட்டினார்கள். ஆனால் ஹரூமியின் பார்வையில் திகில் படர்ந்திருந்தது. அவர்கள் எத்தனை நாளைக்கு தங்கியிருப்பார்கள் என்று இழுத்தார் போல் கேட்டான். அவனுக்கு தைரியம் அளிக்கும் விதத்தில், ராதா பயப்படாத, எத்தனை நாள் தங்கினாலும் அவளுக்கு சேர்த்து நானே தந்து விடுகிறேன், உனக்கு சேர வேண்டிய பணத்தை என்ன. ஆனால் அதற்கு அவசியம் இருக்காது, அவளே நல்ல பணக்காரின்னு தெரியல என்றான். ஹரூமியும் சமாதானம் அடைந்தவனாய், நான் போய் டாக்டரை அழைச்சி வர்றேன் என்று புறப்பட்டான். அப்போது தன் படகு வீட்டின் வாசலிலேயே அமர்ந்திருந்தாள் ஆஷா. அவனது காலடி ஓசையை கேட்டதும் சரையல் பணிவுடன் எழுந்து மரியாதையுடன் விலகி நின்று கொண்டாள். அவள் தோளை தொட்டு உட்கார்த்திவிட்டு அன்புடன் 2 வார்த்தை பேசிய பிறகு ஷிகாராவில் புறப்பட்டு போனான் ராதா. ஆஷாவுக்கு உடம்பு அநேகமாக சரியாகிவிட்டது. நன்றாக உணவருந்தி பூர்ணமாக ஓய்வு எடுத்துக்கொண்டாள். ஹரூமியும் ரசூலும் சேர்ந்தேதான் அவளை கவனித்து கொள்ளும்படி இருந்தது. அவர்களிடம், மலை எந்த பக்கத்தில் இருக்கிறது? இந்த பூ என்ன நிறம்? ஏரியில் சத்தம் கேட்கிறது, யார் போகிறார்கள் என்றெல்லாம் அவள் கேட்டு தெரிந்து கொண்டிருந்த போது ராதா திரும்பி வந்தான் ஒரு புது நபருடன்.
தாடியும் மீசையுமாக தலையில் சடை சடையான கேசத்துடன் மேலே ஒரு கம்பளி மட்டும் மடித்து போட்டு கொண்டிருந்த அவன் கையில் ஒரு நீண்ட இரும்பு தடி வைத்திருந்தான். டங் என்று அதை தரையில் ஊன்றிய போது அதன் கை பிடி அருகே கோத்திருந்த இரும்பு வளையங்கள் கலகலவென்று சந்தித்தன. இப்படி உள்ளே வா என்று ஹிந்தியில் கூறிய அவன் ஆஷாவை அவளுடைய அறைக்குள் அழைத்துச் சென்றான். ரசூலுக்கு இப்போது சிறிது தைரியம் வந்துவிட்டது. ராதாவின் நடவடிக்கைகள் அப்படியொன்று நேர்மையானவையோ சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவையோ அல்ல என்று புரிந்துவிட்ட பிறகு தானும் அப்படியொன்றும் நடுங்க தேவையில்லை என்று கண்டு கொண்டான். ஆகவே ராதாவிடம், டாக்டர் அழைத்து வருவதாக சொல்லி யாரையோ அழைத்து வந்திருக்கீங்களே என்று கேட்டான். இவரு டாக்டர் தான், ஆஷாவின் வியாதிக்கு ஏற்ற டாக்டர் என்று பதிலளித்தான் ராதா. அன்றைக்கு 8ஆம் நாள் ஆஷா கொலையுண்டாள். ரசூல் அதை தன் கண்ணால் கண்டான். தொடரும்.